மாடு வந்துட்டு பரபரப்பா இருக்கிற மருதநாமலத்தை பாருங்க. ஈவினிங் டைம்ல இருக்கிற மருதநாமலம் பிரதிஷ்டி பெற்ற ஆஞ்சநேயர் கோயில். இந்த சிலையை பாருங்க. சிலையில வந்து வேற அமைப்பை மட்டும் பாருங்க. என்ன வடிவா இருக்கு. இதுதான் வந்து ரினிவில் மத்திய கல்லூரி. இந்த இதுலதான் சமயதான். இது வந்து நல்ல பெரிய திருமண மண்டபம் வலைய கல்வி நிறுவனம். இதுதான் ராமநாதன் காலேஜ் பாரு. ராமநாதன் பாடசாலை. மரக்கண்டு இருக்கிற கடை இருக்கு பாருங்க. புதுவில் கேர்ள்ஸ் ஸ்கூல். வணக்கம் அவர்களே, நாங்கள் அவங்களோட ஜால் பிரதர்ஸ். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மருதநாமலத்தில் தான் நிற்கிறோம். மருதநாமலத்தை தான் இன்றைக்கு நாங்கள் சுற்றி காட்டப்போகிறோம். போன வீடியோவில் கூட உங்களுக்கு திருநெல்வேலியை சுற்றி காட்டியிருந்தாங்க. அதே போல் இந்த முறை மருதநாமலத்தை சுற்றி காட்ட போகிறோம். எங்களோட வீடியோவை பார்க்குறாக்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட வீடியோ பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவை தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சங்குவேலி ரோட்டில் நிற்கிறோம். இப்படியே நாங்கள் இன்றைக்கு என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு மருதநாமலத்தை இன்றைக்கு ஒரு சுற்றி பார்ப்போம். அப்போ இந்த சங்குவேலியால் போய் போகிறோம். அது வந்து மருதநாமலத்துக்கு யாழ்ப்பாணத்தால இருந்தும் வரலாம், பண்டத்தரப்பால இருந்தும் போகலாம், சங்குவேலி ரோட்டாலையும் போகலாம், மேனிப்பா ரோட்டாலையும் வந்து போகலாம். நாங்கள் இப்போ இந்த சங்குவேலி வயல்வெளியால் போகிறோம். அந்த இயற்கையை அப்படியே காட்டி கொண்டு போகணுன்றதுக்காக நாங்கள் இப்போ வயல் வழியால போய் கொண்டிருக்கோம். பாருங்க, மாலை நேர வயல் வந்து இப்படி இருக்கு. வயல் காட்சியும் வந்து நல்ல அழகா இருக்கு. பாருங்க, மழை பெய்யுது, வயல்கள்லையும் அப்படியே வெள்ளங்கள் போட்டிருக்குது. பயிர்களும் பெய்த மழைக்கு வந்து மாடு வந்துட்டு குறுக்க. ஐயா மாடு மேய்ச்சி கொண்டு வர அந்த மாடு குறுக்க வந்துட்டது. பயிர்கள் வந்து பாருங்க, அந்த மழை வந்து இப்பத்திய பெய்த மழை வந்து இந்த பயிருக்கு நல்லது. வேலைக்கா வந்து இனி வந்து அந்த நெட் கதிர்கள் வந்து வளர்ச்சி அடைந்து வரும். இங்கால உழுத படியும் இருக்குது பாருங்க சில இடங்கள். இதே போய் மருதநாமலம் சந்தியில இருந்து அப்படியே அங்கால போவோம். அப்படியே இடையிலையும் என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்த்து கொண்டு போவோம். இதுல இப்ப நாங்க அப்படியே பாருங்க, இதால மருதநாமல சந்தைக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இது சங்குவேலி ரோட். நிறைய பெயிண்டுகள் இருக்குது. வாகனங்கள் வந்தோண்டே இருக்கு. இதுல ஒரு வீடு இருக்குதா. காணி வீடு கொண்டு இருக்குது. அதுல நான் இதால போவோம். இதுதான் அந்த சங்குவேலி ரோட்டும் மேனிப்பால வந்தாலும் வார ரோடு. இதுல ஒரு பெரிய கட்டிடம் இருக்காங்க, வீடோட சேர்ந்த ஒரு கட்டிடம். இதுதான் அந்த ரவுண்ட் அபவுட் வந்து இப்படியே இந்த பக்கத்தால் வந்தால் மேனிப்பாயால் வரும். இது வந்து இப்போ சங்குவேலியால் வந்து இப்படியே இந்தியாவை பக்கம் போனால் மருதநாமலம் போகும். இதில் ஒரு சர்ச் வந்து இருக்குது, திருச்சபை. அப்படியே இதுதான் வந்து பாருங்க புதுவில் கேர்ள்ஸ் ஸ்கூல். படிச்சிருந்தா மறக்காம கொமெண்ட்ஸ்ல பண்ணு. புதுவில் கேர்ள்ஸ் ஸ்கூல். இப்படியே இங்கால பாருங்க ரோட்டை பாருங்க. கடைகள், நிறைய கடைகள் நிறைந்திருக்கும். இங்கேயும்
ஒரு கட்டிடம் வந்து இது கடைக்கான கட்டிடங்கள் மாதிரி தான் இருக்கு. வந்து ஒரு வீடு, சாப்பாடு கடைகள் எல்லாமே இருக்குது. நேராக போனா இந்த சந்தைக்கு தான் போகும். வாகனங்கள்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ ஈவினிங் டைம் வழியால வாகனங்கள் இதுல வந்து இறைச்சி கடையும் ஒன்று இருக்குது பாருங்க. இதுல அந்த போட் போட்டிருக்குது பாருங்க, மருதநாமணத்துக்கான போட் இதுல போட்டிருக்கீங்க. வெறும் காணிகள் நிறைய இருக்கு, சம்பந்தல மரங்களை பாருங்க. இது வந்து நிறைய கடைகள், ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு பாருங்க. இது ஹாஸ்பிட்டல். நேரா போனா நாங்க கைவரிக்கு போகலாம். இடக்கை பக்கம் திரும்பினா காங்கேய சந்துரை, எங்காளி பக்கம் விளக்கை பக்கம் திரும்பினா நாங்க யாழ்ப்பாணம் போகலாம். இப்ப நாங்க யாழ்ப்பாணம் பக்கம் ரோட் பக்கம் போய் பார்ப்போம் என்னென்ன இருக்கு இந்த மருதநாமடத்துல சொல்லி பார்க்கலாம். எங்களை கட்டுறாங்களை பாருங்க. எங்களை வந்து கடைகளோட சேர்ந்த வீதி இது. இந்த கடைகளை பாருங்க, இதெல்லாம் கடைகள், உடுப்பு கடைகள் வந்துருக்கு. இந்த பலசர கடை, ஃபேன்சி கடைகள் எல்லாமே இருக்குது. இதுதான் இந்த மருதநாமடம் சந்தி. மருதநாமடம் சந்திக்கு வந்துட்டேன். நேராக போனால் கைதடி. இப்போ நாங்கள் விளக்கை பக்கம் திரும்பி போகிறோம். பஸ் ஸ்டாண்ட் ரோட் பக்கம் போகிறோம். யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் பக்கம். இது வந்து ஒரு பயங்கரமான சந்தி. இதில் கட்டாயம் சிக்னல் போட்டான்னு இல்லை, சிக்னல் இல்லை. இங்கால பாருங்க, இது இந்த ரோட் பக்கம் தாங்க. இதுலேயும் ஒரு சுண்டல் வண்டல் கடை நிற்குது பாருங்க. இப்போ பரபரப்பா இருக்கிற மருதநாமடத்தை பாருங்க. ஈவினிங் டைம்ல இருக்கிற மருதநாமடம் கொடுத்துட்டு பாருங்க. இங்கால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர்களோட இருக்குது. இதுதான் அந்த சந்தை, மருதநாமடம் சந்தை. இதில் பாருங்க சந்தை தான். இது வந்து மருதநாமடம் ஆஞ்சநேயர் கோயில், பிரதிஷ்டி பெற்ற ஆஞ்சநேயர் கோயில். இந்த சிலையை பாருங்க. சிலையில வந்து வேலைப்பாடு நடந்து கொண்டு இருக்குது, இதில் வேலை செய்து கொண்டு இருக்குது. கோயிலை பாருங்க. இதில் ஒரு பழக்கடை இருக்குது. இங்கால பெரிய கட்டுறம், மேல ஜிம்மோட இருக்குது கட்டுறம். கீழே வந்து உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்க. இங்கால அந்த அபிவிருத்தி வங்கி இருக்குது பாருங்க. இது கராச்சி. பூச்சாடி கடை இருக்குது, பூமாண்டவர் விற்கிற கடை இருக்குது. இதுல ஒரு கோயில் ஒன்று இருக்கு பாருங்க, சின்ன கோயில் ஒன்று, பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. அஸ்டன் சர்வதேச பாடசாலை வந்து இருக்கு. போட் ஒன்று போட்டுருக்காங்க. இதுல வந்து இந்த மரக்கண்டுகள் விற்கிற கடை இருக்கு பாருங்க. ரோட் கேரையோட நிக்கிற மரங்களை பாருங்க. இயற்கையே எப்படி இருக்குன்றாங்க, நல்ல அழகா இருக்கு. இதுல கட்டிடங்கள் விளம்பி கொண்டு மருதநாமடத்துல நிறைய கட்டிடங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. வயல் சார்ந்த இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான் அந்த தம்ஸ் அப், நலிவான விலையில வேண்டக்கூடிய மாதிரி இருக்கு. தம்ஸ் அப் கடை அது மருதநாமடத்துல தான் இருக்குது. அப்படியே அந்த இனிவில் ரோட்டையும் அப்படியே நான் பார்த்து கொண்டு போவோம். இனிவில் சைடு ரோட்டையும் வேற
இதுல வேற HNB-ல ATM இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு, விரைவாழ்வு மையம்னு சொல்லி. இதுல ஒரு தென்னிந்திய திருச்சாவே வந்து விடாது பாருங்க. யாராவது கோயில் இருக்கு பாருங்க. இந்த முன்னாள் அமைப்பை மட்டும் பாருங்க, என்ன வடிவாரு. இது மாதிரி இனிபில் மத்திய கல்லூரி இருக்கு பாருங்க, ஆரம்ப பாடசாலை கல்லூரி. அங்கால வந்து மெயின் கல்லூரி இருக்கு, பெரிய ஏஎல் மட்டும் இருக்கிற பாடசாலை இருக்குது. அதை நாங்கள் இதில் காட்டக்கூடிய மாதிரி இருக்கோம். இதில் பாருங்க அக்ஷய மஹால்னு சொல்லி ஒரு அதிகமான மண்டபம் இருக்குது மேலே. இதில் ஒரு ஃபுட் சிட்டி இருக்கு பாருங்க. இந்த வீட்டை பாருங்க என்ன அமைப்பா கட்டியிருக்கீங்க மேல. இதுதான் வந்து ரினிவில் மத்திய கல்லூரி. நிலம் நல்லா மாறிடுது. நல்ல கட்டுதாங்கள் நிறைந்திருக்கு. புது புது கட்டிடம் எல்லாம் வந்திருக்குது. இந்த இதுல வேணும் நல்ல கட்டுறது. பெயிண்ட் கடை டியூலக்ஸ் இல்ல. கடையால நிறைய கடைகள் வந்திருக்கின்றன. இதான் பிரியாணி சாப்பான்னு சொல்லி இந்த கடை, பிரியாணி கடை. இது ஒரு பெயிண்ட் கடை. யூனிவர்ஸ் சைட் வந்தாட வர இந்த இதுகளில் வந்து ஆர்ட்ஸ் மாதிரி எல்லாம் வரைஞ்சிருக்கணும். இதில் ஒரு நல்ல கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. வெள்ளிக்கிழமை பூஜைகளும் நடைபெற்று கொண்டிருக்குது. இதுல மை பீஸான்னு சொல்லி கடை இருக்கு, பீஸா கடை. அவ்வளோ பெரிய கடை. இதுல இன்னொரு கிளினிக் ஒன்று நடக்குவாங்க. இதுல பேக்கரி ஒன்று இருக்கு. இதுதான் அந்த கிளினிக். இதுல அந்த ஆரஞ்சு காஃபி ஃபங்க்ஷன்கள் நடக்கிறதுக்கெல்லாம் ஃபங்க்ஷனை செய்யலாம். ஏன்னா ரினிவில் கந்தசுவாமி கோயில் செய்ததான். அதில் போனால் கோவில் வேற. இதுலேயும் ஒரு கோவில் இருக்கு பாருங்க. உள்ளுக்கு இருக்கு, இந்த ரோட்டு உள்ள இருக்கு கோவில். நான் உள்ள கோயிலை உங்களுக்கு காட்டி கொள்றேன். கந்த சுவாமி கோயில். இன்றைக்கு அந்த கந்த சக்தி பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது முருகன் கோவில்ல, இடையில் கந்த சுவாமியில. அதை நான் இதில் காட்டுறேன் பாருங்க. Thank you.
ஒரு சிறப்பிற்கு உலகப்பெரிய மஞ்சள் உலகப்பெரிய மிகப்பெரிய மஞ்சள் கோயில் காடி கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிறாங்களோ இல்ல கோயிலுக்கு வந்த ஞாபகங்கள் வந்தா கட்டாயம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம். நினைவில் இருந்தார் இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா நினைவில் வாழ் உறவுகள் யாரும் பார்த்தீங்கன்னா கட்டாயம் லைக் பண்ணி கமெண்ட் போடுங்க. மறக்காம அப்படியே வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. அடுத்தடுத்த காணொளிகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இதுதான் மஞ்சள் பேரனுக்கு நிற்குது. பாருங்க ஜாகங்கள் வளர்க்கிறது. ரோட் எவ்வளவு பிஸியா இருக்குன்னு வாகனம் இது வந்து நேரா போறது வந்து இது காங்கேயன்புரா ரோட். இதுதான் ராமநாதன் காலேஜ் பேரு, ராமநாதன் பாடசாலை. சாப்பாடு கடை அந்த கல்லூரி போட்டிருக்காங்க. இது அந்த கிரவுண்ட் அது வந்து ஃபுட் சிட்டி உண்டு. இது பல்வேறு வாணியம் வந்து இது ஹோட்டல் உள்ளுக்கு ரெஸ்டாரண்ட். இது வலி தென்மேற்கு பிரதேச சபை. இதுல வேற சமுத்திர மஹால் ஒரு பெரிய திருமண மண்டபம் ஒன்று இருக்கு. பகல் நேரத்தை விட இரவு நேரத்துல நல்லா இருக்கு ரோடு. வாகனங்கள் லைட்டுகளுக்கும். இது ஒரு ஸ்ரீ பர்மா வைத்தியசாலை. நான் எப்படியே நேர போறேன் கைதர் ரோட் பக்கம் போறேன் பாருங்க. மதனாவனம் சந்தியில இருந்து இதுலயும் வந்து கோட்டக்கல்லி பணியகம் ஒன்று இருக்குது. அதையும் காட்டிக்கணும் மதனாவனம். அங்காலேயே அப்படியே இந்த வாரதையும் இப்படி நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இதுதான் வந்து இந்த விளையாட்டு திணைக்களம் வடமாகாணம். இது வந்து கோட்ட கல்வி பணிப்பகம் பாருங்க. இதுதான் இங்க வலிகாமம் வலிய கல்வி அலுவலகம். இதுதான் வந்து யாழ் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி அந்த காலேஜ் அகாடமின்னு சொல்லுவினோம். அது நாங்கள் இவ்வளோ நேரம் மருதனாமடத்தை சுற்றி பார்த்துருக்குறோம். இதோட நாங்கள் இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வரோம். உங்களுக்கும் இந்த காணொலி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம். நீங்களும் வேற இடங்கள் எதுவும் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வீடியோவை கட்டாயம் பதிவு செய்து உங்களுக்கு தருவோம். இதோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரோம்.